அதுக்காக பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஒரு கூட பிறந்தவன்னா கூட இப்படி எல்லாம் டாம் பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த பிள்ளை உனக்காக பேசின பேச்சு யாராவது ஒண்ணு பேசினா போதும் டாம் பலார்னு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் விட்டு விளாசிடும். எஸ் எஸ் அதோட அழகே நமக்கெல்லாம் வர்றது அதுதான். வந்து ட்ரூவான நபர்கள் தான் நம்ம கூட இருப்பாங்க. வாரியர்ஸ் தான் நம்ம கூட ஆமாப்பா இருப்பாங்க. நாட் ஆமாப்பா ஜஸ்ட் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கூட டிராவலே பண்ண முடியாது. ஆமாப்பா அந்த டாம்லாம் அப்படிதான் 100% வந்து முதல் நாள் தப்போ ரைட்டோ அதெல்லாம் பார்க்கவே போக புதுசா ஒரு விளக்கம் கொடுக்கும். நம்ம இது பார்வதி இப்படி தப்பு பண்ணிருச்சேன்னு நினைக்கும் போது டாம் பேசும்போது பார்த்தா இல்ல பார்வதி பண்ணதுதான் கரெக்ட். இல்ல இல்ல அம்மா நீங்க சொன்னீங்க இல்லையா நான் வந்து அடுத்த நாள் எல்லார்கிட்டயும் பேசுவேன்னு. எனக்கு நல்லாவே ஆமாமா தெரியும் அவங்க என்னை எந்த பார்வையில பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் அது அது எனக்கு தெரியும் தான். பட் இருந்தாலும் லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரீட் தெம் as ஈக்குவல்ஸ் அவ்வளவுதான். ஏன்னா நான் யாரையும் ஒதுக்கி வைக்கலல்ல. நான் யாரையும் வந்து என்ன சொல்றது எனக்கு அவங்க எண்ட் ஆஃப் த டே அவங்களாம் கண்டஸ்டன்ஸ் அவ்வளவுதான். பட் ஆனா நான் வந்து அதை இந்த ஒதுக்கி வச்சு பார்க்கறது மேலே வச்சு பார்க்கறது கீழே வச்சு பார்க்கறது அப்படிலாம் நான் யாரையும் நினைக்க மாட்டேன். அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க நம்மளை அப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து எப்படி கவனிக்கணுமோ நம்ம கவனிச்சுக்கலாம். பட் ஆனா ஃபார் மீ எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். நீ என்னைய பத்தி என்ன வேணாலும் பேசு, நீ என்ன பேசுறன்ற நீ என்னை எப்படி பார்க்கறன்றது கூட வந்து எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஆல் ஈக்குவல்ஸ் அவ்வளவுதான். இது இது எல்லாமே ஒரு கருத்தியல் இருந்தா மட்டும்தான் இதை டீல் பண்ண முடியுமா? அது அது அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அது. ரொம்ப 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 யோசிக்க வச்சது நிறைய இடம் பாணி. உன்ன இடத்துல இருந்து நாங்க யோசிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெறுப்பு வராது, சண்டை வராது, மன கஷ்டம் வராது. உன்ன மாதிரி டாம் மாதிரி பெண்கள்லாம் வந்து கோல்டு டைமண்ட்ஸ். கண்டிப்பா ஆமா குடுத்துருவோம் டாமுடைய கல்யாணத்துக்கு நிறைய தங்கங்கள். மத்தவங்க பேசும்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வச்சு சொன்னாலோ இல்ல வந்து அப்படி ஏதாவது ஒரு கோட் பண்ணாங்கன்னோ கொஞ்சம் எனக்கும் அது ஞாபகம் வச்சு ரிப்ளை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் இப்போ ஒரு வார்டன் பத்தி சொன்னாங்க, அப்புறம் அந்த இவங்க வந்து சொன்னது வந்து பின்னாடி பேசி இருப்பாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. அந்த மாதிரி சம்திங் இஃப் தே குட் கோட் மீ அன் இன்சிடென்ட்னா இட் வுட் பி வெரி நைஸ். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எல்லாரும் அப்படியே ஒரு கேள்வியை பிளேஸ் பண்ணிடுறீங்களா? எஸ் டக்குனு குயிக்கா போயிடலாம். எஸ்மா தேங்க் யூ so much மா. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் கொடுக்குறேன். தேங்க் யூ மா. நான் மியூட் பண்ணிடுறேன். எஸ் அடுத்து தயால் பேசுங்க. எல்லாரும் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிட்டீங்கன்னா தயால் பேசுங்க. அடுத்து எஸ் நான் உங்ககிட்ட வரேன் மாதவி சந்தியா. அதுக்கு தயால் பேசிட்டு இமாத் பேசிட்டோம். தயால் பேசுறீங்களா? பேசுறேன். கேக்குதா பேசுறது? எப்ப 7 மணிக்கு மாடிக்கு வந்தேன், நின்னுக்கிறேன். டவர் கிடைக்குமான்னு தெரியல. நல்ல வேலை இப்பயாவது பேச கூட்டிங்க. ஆக்சுவலா பாரு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நல்லா நினைக்கிறேன். இருக்கேன் தயால், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி இதுவே வந்து பேச முடியாது, ஸ்பீக்கர் பக் ஆயிடும்னு சொல்லிட்டு 4 டைம் வெளியே போயிட்டு சரி முருகர் படம் வச்சுக்கணும் உள்ள மேல ஏறுவோம் ஏறின்னு சொல்லிட்டு நான் காப்பாத்திட்டாரு போலயே முருகர், உங்களை வந்து என்கிட்ட பேச வச்சுட்டாரு போலயே. ஆமா ஆமா ஆக்சுவலா வந்து நான் டே 1ல இருந்தே வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஃபாலோ பண்ண 2 பேர்ல வந்து நீங்க ஒரு ஆளு, வாட்டர்மெலன் ஒரு ஆளு. எனக்கு வந்து எனக்கு எனக்கு அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்கேஸ் அவரு வந்து வெளியே போகாம இருந்திருந்தா உங்க கேம் பேட்டர்ன் மேபி மாறி இருக்கலாம், வேற மாதிரி போயிருக்கலாம். அவரும் உங்க கூட டிராவல் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு டாம் அண்ட் ஜெரியா தான் இருந்தீங்க. ஏன்னா சில ரொம்ப குசும்புத்தனம், ரொம்ப இது பாப்பா இது அடிதடி, உங்களுக்குள்ள ஒரு கேம் ஆடினீங்க. ஆனா நீங்க எந்த கேஸ்லயுமே விட்டு கொடுக்கல. ஆனா ஒண்ணு ஈவினிங் ஆனா நீங்க ரிவ்யூ போட்டு ஒரு 3 பேர் உட்காந்து நல்லா பேசுவீங்க. அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னன்னா உங்க கேம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தது. ஆனா அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சில பேருக்கு இங்க பிடிக்காது. அப்படி இருந்துட்டே போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம வந்து நடிக்கிறதுக்கு நேரா எப்படி இருக்கணுமோ அப்படி எனக்கு வந்து இந்த சீசன்ல எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. அதனாலதான் நான் டே 1ல இருந்தே நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நானுமே சில வீடியோஸ் வந்து என்னால எடிட் பண்ண முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு சில சினிமா வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதுல வந்து மெர்ஜ் பண்ணி போட்டுதான் இருந்தேன். அந்த வார்டன் டாஸ்க் வரும்போது மட்டும் எனக்கு தெரிஞ்சு ரஜினி படத்துல இருந்து ஒரு வார்டன் நடிச்சிருப்பாரு நீங்க பேட்டை படத்தை, அந்த இதெல்லாம் உங்களை எடுத்து போட்டு நான் ட்ரெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து
நீங்க ஃபியூச்சர்ல வந்து நல்ல படம், நல்ல வாய்ப்புகள் அதெல்லாம் அமையறதுக்கு எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஆனா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஷுவர். நீங்களும் வந்து கடைசி வரைக்கும் நீங்க இதே மாதிரியே இருந்துருங்க. யாரு எது சொன்னாலும் வந்து உங்க ட்ராக்க நீங்க மாத்திக்காதீங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப நன்றி. எனக்கு வந்து என்ன மெயினா நீங்க சொன்னதுல புடிச்சிருந்ததுன்னா, அம் அந்த ரிவ்யூ பண்றது, எனக்கும் திவாகருக்கும் இருக்கிற பாண்டு, அதெல்லாம் வந்து என்னன்னா, அவருமே வந்து ஈக்குவலா கெஸ் பண்ணுவாரு. அவருக்குமே வந்து பயங்கரமான அந்த ஒரு ஒருத்தவங்கள அனலைஸ் பண்ணக்கூடிய இது இருக்குது. ஆனா என்ன, அதுலயும் கொஞ்சம் ஒரு அப்பப்போ கொஞ்சம் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்துருவாரு. பட் ஸ்டில் அதனால தான் அந்த பாண்ட் வந்து அவ்வளோ நாள் கொஞ்சம் உயிர்ப்போட இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்ன ஆனாலும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஒரு ஆள் 2 பேரை தான் வந்து நான் நம்புவேன். நம்பிட்டேன்னா வந்து விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்க நமக்கு முதுகுலயே குத்துனாலும் நம்மனால அதை பழகிட்டோம்னா அவ்வளோதான். அதனால தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஓகே. நன்றி நன்றி. நன்றி நன்றி தயால். உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ தயால். எஸ் இமாத் பேசுங்க இமாத். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எஸ்பெஷலி பாரு வணக்கம். வணக்கம் வணக்கம் இமாத். பாரு, இமாத், நான் யூஏல இருக்கேன், துபாயில. நான் எல்லா சொல்லுங்க. சீசனும் ரிவ்யூ பண்ணுவேன். இந்த ஆ, சீசன் நான் ரிவ்யூ பண்ணல ஆ, பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஷெட்யூல். பட் ஆ, எனிவே, ஆ. சிம்பிளா நான் வெளி வட்டாரத்துல இருந்து ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ப்ளீஸ். இந்த ஹேட்டர்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆமா. ஸோ அதெல்லாம் நீங்க மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க கேம் விளாண்டதுனால வெளியில நிறைய பேர் நல்லா சம்பாரிச்சிருக்காங்க உங்க பேர் யூஸ் பண்ணி. ஸோ அதனால வாழ்க்கையில எல்லாத்துக்கும் சோறு போட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா காலரை தூக்கிட்டு ஜாலியா சுத்துங்க. தேங்க்யூ இமாத். ஏன்னா உங்க எஸ். பேரு யூஸ் பண்ணாம ஒரு நாள் கூட ஒரு ரிவ்யூவர் கூட இங்க கிடையாது, ட்வீட்ஸும் புரியுது. கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாருக்கும் சோறு போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஜாலியா இருங்க. ஐ நோ, பிகாஸ் அம்ஜத் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்க சர்வைவர் அம்ஜத் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ. ஸோ ஹி யூஸ் டு டாக் அபவுட் மீ a lot about you. ஸோ ஐ நோ வெல் அபவுட் யூ. நீங்க இதெல்லாம் லெஃப்ட்ல தட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ ஜாலியா, சந்தோஷமா, ஹாப்பியா நல்லா வாழுங்க. ஜாலியா இருங்க. கண்டிப்பா. ஐயோ தேங்க்யூ சோ மச். ஏன்னா ஆமா, 4 பேர் நல்லா இருந்தா எதுவுமே தப்பு இல்ல அப்படிங்கிற மோட்ல நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ யா, ஐ கம்ப்ளீட்லி டேக் தட் as a compliment. தேங்க்யூ சோ மச். தட்ஸ் த ட்ரூத் பாரு. நன்றி டாம். தேங்க்யூ ஸோ மச் இமாத். யா ஆக்சுவலி பாரு, நாங்களே வந்து பேசுறப்ப எல்லாரும் உங்களை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்க 90 டேஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டும் உங்களை திட்டுவாங்க இல்லையா? உங்களோட ஆமா. பெயர் இல்லாம தம்ப்நெயில் போடலன்னா அவங்களுக்கு வியூஸே வராது. ஓ. வியூஸே வராது. தே ஏர்ன்ட். நீங்க நம்ப மாட்டீங்க. நம்பர்ஸ்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு நம்பர்ஸ் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு தே ஏர்ன்ட். ஒவ்வொருத்தருமே ஆஹா. உங்களை வச்சு ரிவ்யூ பண்ணியிருக்காங்களோ. ஆனா உங்களை பத்தி வந்து இது பண்ண மாட்டாங்க. பட் ரவீந்திரன், ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் தட். அவர் வந்து ஓப்பனா சொன்னாரு, அந்த பொண்ணால நான் சம்பாதிச்சிருக்கேன்யா, அந்த பொண்ணை தர விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா பேசியிருப்பாரு. நான் இந்த சீசன்ல சம்பாதிச்சேன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பாரு அப்படின்ற மாதிரி, அந்த நன்றியோடையாவது இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு. நம்ம ஏன்னா உங்களுக்கு அந்த கிளிப் கூட எடுத்து நான் உங்களுக்கு அமுச்சு விடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இந்த விஷயம் வந்து நீங்க சொல்லியும் நிறைய பேர் சொல்லியும் பார்த்திருந்தேன். இந்த மாதிரி அதாவது நம்மள திட்டி பேசுனா உன்னால சம்பாதிக்க முடியும்னா திட்டிக்கோடா, நல்லா இருந்துக்கோப்பா அப்படின்னு தானே நம்ம யோசிக்க முடியும். ட்ரூ. நம்மளும் அதற்கு ஏத்த மாதிரி இறங்கி பேசி அது இல்ல இல்லையா? அப்படி நம்ம வளரல. சோ அப்ப அப்படி இருக்கும்போது இட் இஸ் அ ஒப்பீனியனேட்டட் ஷோ இல்லையா? நம்ம அதை அப்படியும் வந்து பார்க்கணும். பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒன்று பண்றோம், அதை பத்தி இந்த சொசைட்டி எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகுது. ஏன்னா வெளியில ஒரு கேம் நடக்குது இல்லையா? தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூசிவ் இந்த இந்த ஷோல. ட்ரூ. அண்ட் உங்களுக்கு ஆமா. இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நான் எடுத்து வச்சேன் இன்னைக்கு, டேட்டா எடுத்து வச்சேன். ஓகே, மாஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணாப்ல. 13 வாரம் பாரு யாரை நாமினேட் பண்ணாங்கன்னு. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேக்குதா பாரு? சாரி கேக்கலடா. இல்ல, இப்ப கேக்குது சொல்லு. ஓகே, ஆக்சுவலி மறுபடியும் வாங்கடா, மறுபடியும் வாங்க அந்த லிஸ்ட். ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் யுவர் நாமினேஷன் ஃப்ரம் வீக் 1 to 13. பாரு யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மத்த கண்டஸ்டன்ட் வந்து நம்ம பேசவே தேவையில்ல. ஏன்னா எல்லாத்தோட ஒரு நாமினேஷன்ல பாரு கம்பல்சரி இருப்பாங்க. ஓகே. அந்த சிலர்லாம் வந்து 8 வாரம் கண்டினியூஸா உங்களை நாமினேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. பட் நீங்க கொடுத்த கொடுத்த பாயிண்ட்ஸ் ஆகட்டும், அவங்கள பத்தி இது பண்ணதாகட்டும், ஃபர்ஸ்ட் வீக் வந்து
பிரவீன் காந்தி, கனித்திரு, எஃப்ஜே, கெமி, துஷார், பிரவீன் ராஜ். ஒன் நாமினேஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு நாமினேஷன் கட் பண்ணிட்டாங்க, காட்ட கூட இல்லை. அரோரா, விக்ரம், கனித்திரு, கெமி, அரோரா, எஃப்ஜே, ரம்யா, சபரி, விக்ரம், ஈவன் ஃபைனல் வீக்ல வந்து கம்ருதீன். ஓகே, நீங்க வந்து ஒருத்தரோட வந்து நீங்க ஸ்டிக் பண்ணவே இல்லை. ஓகே, அந்த ஒவ்வொரு நாமினேஷன்லயும் த ரீசன் தட் வாட் யூ கேவ் இல்ல. எல்லாருமே சொல்லுவாங்க இவ வந்து இது பண்ண வெஞ்சன்ஸ் வச்சிருக்கா, இப்படி பண்றா அப்படி பண்றா. நாட் அட் ஆல். ஈவன் உங்களுக்கு அந்த வாரம் ஒரு நபரோட ஒரு வாக்குவாதமோ இல்ல ஒரு சண்டையோ கருத்து முரண்பாடோ இருந்தால் கூட இந்த வாரம் நான் யாரை நாமினேட் பண்ணா அவங்க வெளியில போவாங்கன்னு யோசிச்சு அந்த எலிமினேஷன் கேம் விளையாடுறது இருக்குல்ல, நீங்க தான் அதை ஸ்டார்ட் பண்ணீங்க. அண்ட் யூ டிட் வெரி வெல். அவங்க எடுத்து லிஸ்ட்டை பார்த்தாவே தெரிஞ்சிரும். அதை மட்டும் உங்ககிட்ட வந்து சொல்ல கடமைப்பட்டிருந்தேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ டாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த எலிமினேஷன் கேம் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிச்சு அதை நம்ம ஒண்ணு பண்றோம். பட் அவங்க ஆனா ஒரு வெஞ்சன்ஸ் கேம் தானே விளையாண்டுருக்காங்க. அப்புறம் ஏன் வந்து ஏன்னா தொடர்ச்சியா ஒரு சில நபர்கள்லாம் என்னைய தான் வந்து பல வாரங்களா நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா, பட் நான் அப்படி இது பண்ணலையே. ஆனா ஏன் அந்த வன்மமை வந்து என்கிட்ட வந்து ஃப்ரேம் பண்றாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது இல்லையா? ட்ரூ 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 ட்ரூ. அண்ட் இன்னொன்று வந்து இது வந்து பர்சனல் டாபிக் இல்லை. அண்ட் இன்னைக்கு உங்களுடைய ரிவ்யூலையுமே நீங்கள் பேசியிருந்தீங்க. ஒரு கண்டஸ்டன்ட் வந்து டே 2ல வந்து காதல் கண்டென்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, அடல்ட் கண்டென்ட் பேசியிருப்பாங்க. அவங்கள வந்து புனிதப்படுத்தி பேசுறதும், இத்தனை சீசன் நடந்ததுலயே வந்து எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனா அக்செப்ட் பண்ணி, இல்ல எனக்கு அந்த எமோஷன்ஸ் ரியலா தான் இருக்குன்னு ஆகட்டும். எத்தனை பேர் வந்து அவரை பத்தி உங்ககிட்ட தவறா பேசின போதிலும் ஒரு டைம் கூட அவரை பத்தி நீங்க தவறா பேசாம இல்ல அவன் பாவம், அவன் அப்படிதான் வளர்ந்திருக்கான்றத சொல்லி புரிய வச்சதாகட்டும். அப்ப இதை எப்படி வந்து காமமாகவும் அதை எப்படி காதலா பாக்குறாங்கன்றதுமே எனக்கு புரியல. அதுக்கு உங்களோட பதில் என்ன பாரு? யா அதுதான்டா. இப்ப வந்து என்னன்னா, இப்ப கூட அதான் ஒரு சில நபர்கள் வந்து என்ன தவறு பண்ணாலும் அவங்கள வந்து புனிதர்களா பாத்துடுறாங்க. நம்ம வந்து அத ரொம்ப நேர்மையா ஒரு நபரை மட்டுமே யோசிச்சு அந்த இமோஷன்ஸை வெளிப்படுத்தினாலும் அத எந்த அளவுக்கு என்னைய தவறா சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்படிதான் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இட் இஸ் கால் லேபிளிங் அண்ட் ப்ரொஜெக்டிங் இல்லையா? ஜஸ்ட் பிகாஸ் இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் வந்து என்னன்னா, நீ என்னைய கருத்தியலா மோதுற, நீ என்னைய என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுற, அப்போ நீ என்ன பண்ணாலும் அதை நான் உன்னைய கொச்சைப்படுத்தி தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா, நம்ம நல்லதே பண்ணாலும் அவங்க அதுல வந்து குறை தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ அதனாலதான் இப்ப எனக்கும் ஒரு ட்ரூ இமோஷன்ஸ் போறத அத சரியான அந்த மனசுல எந்த ஒரு கள்ளம் இல்லாத நபர்கள் அதை ஒரு ட்ரூ இமோஷன்ஸா பார்ப்பாங்க. பட் ஆனா இந்த வன்மம் வக்ரம் இதெல்லாம் வச்சுட்டு பாக்குற நபர்கள் அதை காஜி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா அது பாரு பண்ணா அதை கண்டிப்பா அதை லேபிள் பண்ணுவாங்க, பிராண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவதான் கேள்வி கேட்கிறாள்ல, அவதான் வந்து எதிர்க்கிறாள்ல, அவதான் போராடுறாள்ல, போராளியா இருக்கிறாள்ல, அவளை அடிப்போம் துவைப்போம் எவ்வளவுதான் தாங்குறான்னு பார்ப்போம். அதுதான்டா இன்டென்ஷனு. ட்ரூ 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 ட்ரூ. அது வந்து ரொம்ப ஏன்னா மத்தவங்க யாரையுமே வந்து சொல்லாத இடத்துல பாரு பண்ணா மட்டும் அதை வந்து பேசுறாங்க, அதை வந்து கொச்சையா சொல்றாங்க அப்படின்னா it just shows their mentality. True true, agreed agreed. Yeah, நீ வந்து ஒரு ரிவ்யூ பண்றடா, எல்லாரையும் சமமா பார்த்து எல்லார பத்தியும் வந்து பேசாம நீ ஒருத்தவங்களை மட்டுமே ஒரு மாதிரி நீ வந்து பேசுறேன்னா அது உனக்குள்ள இருக்கிற எண்ணங்களை தான் வெளிப்படுத்துது. எக்ஸாக்ட்லி. அதுல இன்னொரு டிப்ளமசி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, வெளியில ஒருத்தவங்க தன்னை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க, அவங்களா அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அதை பற்றி எந்த ஒரு விமர்சனம் யாரும் வைக்க கூடாதான். ஓகே. பார்வதி தன் தாயாருடன் ஒரு 18+ இருக்கிறத ஓப்பனா பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஓகேவா? பாருவை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கமா பேசுறாங்க. ஆனா கேட்டா அந்த பொண்ணு தனியா இருக்கு, அப்பா அம்மாவோட இல்லாம இருக்கு. பாரு வந்து அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்களே, பாரு அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க? உங்களோட பதில். அதுதான் என்னன்னா, நம்ம எல்லாத்தையுமே ஒரு கருத்தா நான் எங்க அம்மா கிட்ட கூட வந்து பேசுற அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து
நம்ம இப்ப செக்ஸ் எஜுகேஷன் பத்திலாம் வந்து பேசணும் இல்லையா? அது ட்ரூ. மாதிரி நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் தவிர்த்துருவாங்க. பட் வி ஷுட் ஆக்சுவலி டாக் வித் தம். அம்மா நான் இப்படிதான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற எஜுகேட் பண்றேன். பட் நம்ம சமூகம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. ஒரு இல்ல பெண் இருக்கிறவங்களையே நான் சொல்றேன். ஆமா. ஒரு கண்டஸ்டன்ட்டை பத்தி பேசுனா வந்து அதை வந்து ரொம்ப ஐயோ! அவள பத்தி எப்படி பேசுவா? இப்பதான் வந்து மாறியிருக்கா. அவளே வந்து லைஃப் ஸ்டைலே மாத்திட்டு க்ரூம் பண்ணிட்டு இருக்கா. அவள போய் எப்படி இவ சொல்லுவா? பட் இவ எப்படி இருக்கா பாத்தியான்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோஸ் எடுத்து போடும்பொழுது அது பெருமைப்படுத்தப்படுது. பட் நான் உண்மையாலுமே சொல்றேன். ஒரு சிலர் அந்த கண்டஸ்டன்ட்டோட வீடியோ எடுத்து போட்டுருக்கலாம். பாரு ஸ்குவாட்ல இருந்து 99% ஐ கேன் கேரண்டி அவங்கள பத்தி எதுவுமே எடுத்து போட்டதில்ல. பட் Yes, உங்களை that's இழுக்கிறதுக்காக why I'm very proud of Paru Squad, because a woman should always not defame another woman. ட்ரூ. எனக்கு அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் இல்லையா? அவங்க சோஷியல் மீடியால எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அதை நான் எந்த இடத்துலயுமே கமெண்ட் பண்ண போறது கிடையாது. ஆனா ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஒப்பீனியன்ன்றதுனால நான் என் தாய் கூட பேசுறதே நீ என்னைய வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசுறேன்னா, come on, you have that characters, that is why you are pouring that character on someone who is just talking about it. ட்ரூ. இல்லையா? அதுதான் இதுக்கான பதில் சொல்றேன். மத்தபடி ஒரு பெண் எப்படி இருந்தாலுமே அத வந்து அது அவளுடைய சுதந்திரம் இல்லையா? அதுல எனக்கு எந்த ஒரு சேவுமே கிடையாது. அதை ஏன் நீங்க கமெண்ட் பண்ணலன்னுமே நான் கேட்க மாட்டேன். பிகாஸ் இட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் மை பீப்புள் ஆல்சோ டு கமெண்ட் அபவுட் இட். நீ சொல்லிக்கிறியா? நான் அதை எப்படி வந்து நான் யாருன்னு எனக்கு தெரியும் இல்லையா? என்னைய சார்ந்தவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும். நீ என்னைய என்ன அடிச்சாலும் எனக்கு என்ன ஆக போகுது? என்னைய பெத்தெடுத்த தாய்க்கு என்னைய பத்தி தெரியும். என்னுடைய whomsoever is going to travel with me அவங்களுக்கு என்னைய தெரியும். இதை தாண்டி நான் யாருக்கு என்னைய ப்ரூவ் பண்ணும்? why should I even prove myself to everyone? Sure. True. So Yes. I think that answers your question நினைக்கிறேன். Correct வரும். இஸ் அடுத்து மாதவிக்கு அடுத்து சந்தியா பேசிருங்க. Please. Yeah. Hi Paru, how are you? Yes, hi Madhavi. Paru, நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஒப்பீனியேட்டட் டாமினேட்டட் உமன், நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் சொல்லிட்டீங்க. ஐ எம் ஆல்சோ அலைன் வித் தட். நான் ஒன்று மட்டும் சொல்லணும் இங்கே. என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியேட்டட் பீப்புள் என்ன ஸ்ட்ராங் உமன் எது வாய்ஸ் அவுட் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கவங்கள நிறைய ஜட்ஜ்மெண்டல் பண்ணுறாங்க. இல்லை ப்ரீவியஸ் ஒரு இன்டர்வியூஸ் பேஸ் பண்ணி நிறையா வந்து ஜட்ஜ்மெண்டல் பண்ணுறாங்க. அப்படி தான் நீங்கள் ப்ரீவியஸாக இந்த கோவிட் டைம்லலாம் வந்து நீங்கள் இந்த மென்ஸ்ட்ரால் சைக்கிளை பற்றி பேசுகிறதோ இல்லை ஒரு அம்மா கூட இருக்க இது பண்ணும்போது இந்த ஸ்டீரியோ டைப்ஸை நீங்கள் பிரேக் பண்ணணும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்டலாக தான் ஆக்சுவலாக அந்த பிக் பாஸ்லேயும் உங்களை பற்றி எல்லா ஒப்பீனியன்ஸும் அப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்கிறதுனால தே ஆர் நாட் வந்து வெரி பேட் பர்சன்ஸ் கிடையாது. இங்கே இருக்க மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ஸ்வீட் அவுட் சைட், பட் அவங்களோட வெஞ்சன்ஸ் உள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. இட் மீன்ஸ் லைக் தே ஆர் நாட் சுகர் கோட்டட்ல பண்ணி அப்படி வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரொஜெக்ஷன். your opinions doesn't going to bother about us. You keep rocking because உங்ககிட்ட இருக்க வெரி குட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, வெளியில வந்து நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே நான் பண்ணது கரெக்டு தான், நான் அது கேமாக சொன்னேங்க, நான் ஃபன்னாக சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் யூ ஆர் த ஒன்லி பர்சன் who is accepting your mistakes, who is taking that accountability and trying to correct. That matters most actually. ஸோ யூ கீப் ராக்கிங். அதே மாதிரி உங்கள் அம்மாவை வந்து நிறைய பேர் வெளியில் வந்து மீம்ஸ் போடுறாங்க, ஜோக்ஸ் போடுறாங்க. பட் பர்சனலி வி ஆல் ஃபீல் லைக் ஷீ இஸ் அ வெரி இன்டெலெக்சுவல் உமன். எக்ஸாக்ட்லி. வெரி இப்போ கூட வந்து ஸ்டார்ட் மியூசிக்ல வந்து அந்த துணிவே சக்தியை வந்து கமெண்ட் பண்ணி தான் அவங்கனால ஒரு ஷோ பண்ண முடியுது அப்படின்னா, வாழ்க்கையுடைய சித்தாந்தம் அதுதான். அதை புரிஞ்சுக்காத முட்டாள்கள் வந்து அதை ட்ரால் பண்ணுவாங்களே தவிர்த்து, அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ அதை வாழ்க்கைக்கு எடுத்துக்குவ. ஆனா அத உன்னை அடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நீ அதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, வாழ்ந்துட்டு போ. எக்ஸாக்ட்லி பாருயா. ஸோ அதனால யூ கீப் ராக்கிங். இந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் இட் வில் ஃபேட் அவே. யூ கீப் ராக்கிங். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சரிங் ப்ராஜெக்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்று, இந்த பாரு ஃபேன்ஸை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க.
இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா we are all analyzing, we are not blind fans இங்க. Just we are analyzing எக்ஸாக்ட்லி. why you are doing, what is there behind on the psychological நாங்க திங்க் பண்ணி தான் ஒரு பர்சனை சப்போர்ட் பண்றோம். அதே மாதிரி நீங்க பண்றது எல்லாமும் கரெக்ட் அப்படின்னு சொல்ற ஃபேன்ஸும் இங்க கிடையாது. நீங்க பண்றது கரெக்ட். ஃபால்ஸ், எங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க பிடிக்கலன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், இதை பண்ணிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். பட் மத்த ஸ்பேஸ்ல என்ன பண்ணாலும் கரெக்ட் அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் உங்களுக்கு கிடையாது. we are all will tell like what is wrong, what is right, இவங்க இப்படி பண்ணிருக்க வேண்டாம்னு சொல்ற பர்சன்ஸ் தான். அதை விட ஒன்னு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஸ்ட்ராங் இங்க உமன்ஸை தாண்டி we ourselves has admired இங்க நிறைய மென்ஸ் ஆக்சுவலி இதை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்ல. all have to thank each and every person in the பாரு ஸ்குவாட்ல இங்க. They're all கண்டிப்பா. super. Even இன்னும் வந்து லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட், சாரி I had taken so much time. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த சீசன்ல ஒரு பர்சன் வந்து மோஸ்ட் சப்போர்ட்டடும் நீங்க தான், மோஸ்ட் ஹர்ட்டடும் நீங்க தான். உங்களை சுத்தி தான் எல்லாமே. ஈவன் வெளியில வந்து கூட 1 month ஆகி கூட people are just talking only about you. நீங்க என்ன பண்ணாலும் they are still watching about you. You are the show of BB9. Keep rocking, Paru. Thanks Tom for the opportunity. Thank you so much மாதவி. எஸ், சந்தியா வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேனே, அடி இடி மாதிரி விழும் சந்தியா, 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க சந்தியா. அன்மியூட். ஹலோ, ஹாய். சந்தியா இஸ் ஃப்ரம் கனடா. எங்க மாதவி வந்து ஆக்சுவலி மாதவி லண்டன் தானே மாதவி? நீங்க லண்டனா யூஎஸ்ஆ? டாடி ஒரு 2 minutes டாடி. லண்டன் டாம். லண்டன். ஆஹா. மாதவி ஃப்ரம். அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல சொல்லணும். இப்போ நான் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ட்வீட் ஒன்று பார்த்தேன். ஏண்டா அவங்க 2 பேரும் க்ளோஸா அவங்களுடைய இமோஷன்ஸை ஷேர் பண்ணதெல்லாம் வந்து இங்க இந்தியால தான் நீங்க வந்து அதை என்னமோ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டதாகவும் அது ஒரு காஜி அப்படி இப்படின்லாம் வந்து சொல்றீங்க. இட் இஸ் வெரி நார்மல் ஓவர்சீஸ் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன். ஐ எம் ஹாப்பி தட் அதை நார்மலா பார்த்த நபர்கள் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த ஸ்டீரியோ டைப்ஸை வந்து தாண்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நபர்களுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. Paru, end of the day, it's your choice, Paru. We can't comment on it and no, it's normal. ஏன்னா அதை தாண்டி நீங்க எல்லாத்தையும் பேசி இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அது உங்களுடைய சாய்ஸ் இல்ல, அது உங்க 2 பேத்தோட சாய்ஸ். வெளில வந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க. வாட் எவர் டெசிஷன் யூ டேக், we respect it. எஸ், அடுத்து வந்து சந்தியா. ஒரு நிமிஷம். ஹலோ, ஹே, ஹாய். ஹலோ, தேங்க்யூ ஸோ மச் டாம், பிலீவன் எல்லாருக்கும் ஹாய். பாரு எப்படி இருக்கீங்க? ஹியூஜ் ஃபேன். சந்தியா கொஸ்டின் கேட்பீங்களா பாரு கிட்ட? எஸ், கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹியூஜ் ஃபேன். செகண்ட் வந்து இது அந்த வார்டன் டாஸ்க்ல வந்து எனக்கு வந்து ஐ ரியலி காட் மூவ்ட். ஏன்னா என்னால வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. எப்படி ஒரு பர்சனால வந்து இப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த வார்டன் டாஸ்க் வந்து என்ன ரொம்ப அந்த வீக்கெண்ட் எபிசோட் எஸ்பெஷலி என்ன ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஏன்னா வேணும்ட்டே ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து லைக் நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம்ல, ஒருத்தங்க நம்மளுக்கு வேணும்ட்டே தான் இதை பண்ணிருக்காங்க, அதனாலதான் நம்ம இந்த சாரி மாதிரி கேட்கல அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு. சந்தியா. சாரி கேட்கல. கேன் யூ ப்ளீஸ் கம் அகைன்? சாரி கேட்கல. ஓகே. இப்ப கேக்குறதா? கேக்குறது. இது அந்த வார்டன் டாஸ்க்ல இருந்து. வார்டன் டாஸ்க். சோ அது வந்து என்னன்னா, ஒருத்தங்க நம்மளுக்கு வந்து வேணும்ட்டே பண்ணி நம்மள கஷ்டப்படுத்துவாங்கங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இவ வேணும்ட்டே தான் பண்றா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. சோ அந்த எபிசோட் வந்து நான் ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அது நீங்க வாய்ஸ் கேட்கல சந்தியா. எக்ஸ்பெக்ட் நீங்க பேசுறது ஹலோ, கேட்கல. இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறதா? என்னன்னே தெரியல நான் பேசும்போது. ஓகே, இப்போ கிளியரா இருக்கா? எஸ் வாங்க. ஸோ இந்த வார்டன் டாஸ்க்ல வந்துட்டு அவர் வேணும்ட்டே பண்ண உடனே அதை கேட்ட உடனே நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே பாரு இதை கேட்ட உடனே எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க, ஷீல் இமிடியட்லி கிரை அப்படின்ட்டு நினைச்சோம். கரெக்டா அதே மாதிரியே நீங்க வந்து அழுதிங்க. ஓகே, பட் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கறதுனால வந்து நீங்க நெக்ஸ்ட் வீக்ல வந்து அவனைய அதை பத்தி ஹர்ட் பண்றதோ சுட்டி காமிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே. அப்படியா சந்தியா? உங்களோட நெட்வொர்க். ஹலோ,
நெட்வொர்க் சரியில்லை. நடு ரோட்டிற்கு வந்து பேசவும். நான் வந்து ஃபுல் நெட்வொர்க்ல தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப கேக்குறதா? எனக்கு என்னன்னே கேக்குது. தெரியல எனக்கு டாம். கேக்குது. பாருக்கு ஹலோ கேக்குது போல. இப்ப கேக்குதா பாரு? சந்தியா பேசுறது இப்ப கம்ப்ளீட்லி கேட்கல. சரி பாரு, சந்தியா என்ன ஓகே சொன்னீங்க நீங்க? டாம், நான் வந்து ரெஃப்ரெஷ். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் குட் பண்ணவா? குட் 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 பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். ஹலோ எஸ், அடுத்த நபர் பாரு ஃப்ரம் பிரான்ஸ். நான் சொன்னேன் இல்லையா 3 குட்டி குழந்தைகள் உங்களுக்கு ஒரு இது கூட வரைஞ்சு எழுதி உங்களுக்கு அமிச்சாங்களே, நான் அமிச்சேன்ல அவங்க. மெத்தையு ராஜவேல். ஹலோ டாம், எனக்கு நான் பேசுறது யார் பேசுறதுமே கேட்கல. அப்படியே ஒரு பக் நிமிஷம், ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம். கேக்குதா இப்போ? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பாரு வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு again இல்ல ஆட் ஹர். எங்க போனாங்க? ஐயோ, காணாம போயிட்டாங்க. பாரு ரெக்வெஸ்ட் கொடுங்களேன். ஓகே, 1 செகண்ட். பாரு இப்போ ரெக்வெஸ்ட் கொடுக்குறது அக்செப்ட் பண்ணுங்க. பாரு பாரு இப்போ உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணுங்களேன். ஓகே, வந்துட்டாங்க. குட்.